தளபதி விஜய் அவர்கள் மீது எதற்காக இவ்வளவு ஒரு வன்மன்னு தெரியல. நீங்க நல்லா கவனிச்சு பார்த்தீங்கன்னா தெரியும். ஒரு 50 வருஷமா ஆட்சியில இருக்காங்க. டிஎம்கே பிளஸ் ஏடிஎம்கே. இவங்கள யாரும் கேள்வி கேட்க மாட்றாங்க. தமிழ்நாடு எப்படிலாம் ஆக்கி வச்சிருக்காங்கன்னு நம்மளே பார்த்துட்டுருக்கோம். ஒரு அரசு மருத்துவமனை, கல்வி எல்லாத்தையும் நம்ம பார்த்துட்டுருக்கோம். எப்படி ஆக்கி வச்சிருக்காங்கன்னு சொல்லிட்டு. ஆனா இன்னும் ஆட்சிக்கே வரல. இன்னும் தளபதி அவர்கள் அவருடைய கொள்கைய இன்னும் ஃபுல்லா சொல்லி முடிக்கல. என்னென்ன பண்ண போறோம்ன்னு சொல்லி முடிக்கல. இப்ப தான் வராரு, மக்கள சந்திக்க போறாரு அப்படின்ட்டு இருக்கும்போது, நீங்க அவங்கள பத்தி தப்பா பேசுறத விட, நீங்க முழுக்க முழுக்க விஜய் அவர்கள பத்தி தான் தப்பா பேசிட்டு இருக்கீங்க. விஜயகாந்த் அவர்கள் ஒரு நல்லது பண்ணணும்னு நெனச்சு வந்தாரு. அவர் கோவப்படுறது தான் அவர்கிட்ட ஒரு ஒரு மைனஸ் பாயிண்ட்டா இருந்துச்சு. அத வச்சே அவர ட்ரோல் பண்ணி பல விதமா மாத்தி அவர முடிச்சு விட்டாங்க. ஆனா விஜய் அவர்கள அவரு என்ன தப்பு பண்ணாரு? அவரு மக்களுக்கு நல்லது பண்ணணும்னு நெனச்சு வந்தாரு. அது ஓகேவா? அவர் மேல குற்றம் சொல்றதுன்னா என்ன சொல்ல முடியும்? இந்த கரூர் சம்பவத்த தான் சொல்ல முடியும். அதுவும் அவரு மட்டும் காரணம் இல்ல. நம்ம எல்லாரும் தான் காரணம். அப்படி இருக்கும்போது பார்த்தீங்கன்னா, விஜய் அவர்கள மட்டும் ஏன் குறை சொல்லிட்டு இப்படி பண்ணிட்டு இருக்காங்கன்னு தெரியல. எனக்கு தெரிஞ்சு இதுக்கு ஒரு வகையான பயம் தான். ஏன்னா, எம்ஜிஆர் அவர்களுக்கு அப்புறம் இவ்வளோ கூட்டம் கூடுறது யாருக்கும் கூடுனது இல்ல. நம்மளே பார்த்துருக்கோம். இவ்வளவு அரசியல் மாற்றம் எதுலயும் வந்ததில்ல. அதையும் நம்ம பார்த்துட்டு தான் இருக்கோம் இப்போ. இன்னொரு 5, 6 வருஷம் கழிச்சு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு நல்லா தெரியும். இப்போ எவ்வளோ பெரிய இது நடந்துட்டுருக்கு அப்படின்னு சொல்லி புரட்சி நடந்துட்டுருக்குன்னு. அவங்க குறை சொல்லிட்டே இருக்கிறது, நம்ம விஜய் அவர்கள் மீது இருக்கிற பயமா தான் நம்ம பார்க்கப்படுது. அதனால யாரும் அத நம்பாதீங்க.